அதுக்கு பின்னால் ஒரு உண்மை இருக்குங்க. நானும் ஒரு சரியான பாவி தாங்க. ஆனால் எப்போதும் இயேசுவை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பேங்க. என்னோட டார்ச்சர் தாங்க முடியாமல் இயேசு என்னை ரொம்ப ரொம்ப அன்பு செய்வாருங்க. ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு நல்ல காதலர்களை சொல்லலாங்க. காதலன் மறைவாக இருந்து அன்பு செய்வார். ஆனால் அது காதலிக்கு தெரியாது. எப்போ அந்த காதலனை அன்பு செய்ய ஆரம்பிக்கிறாளோ அப்போ தான் அந்த காதலன் தன்னுடைய முழுமையான அன்பை ஃபிசிக்கலாக வெளிப்படுத்துவாருங்க. இது ஒரு சின்ன எடுத்துக்காட்டு தான். இயேசு தான் நம்மளை அன்பு செஞ்சு நம்ம பின்னால் வந்துக்கிட்டே இருப்பார். ஏதோ ஒரு பாயிண்டில் நம்ம அவரை திரும்பி பார்த்து அவரை டார்ச்சர் பண்ணும்போது அவருடைய அன்பை கொட்டி தீப்பாருங்க. இது உண்மை. ஆனால் சில நேரம் நம்மக்கிட்டேருந்து அவர் என்ன எதிர்பார்ப்பார், நம்ம அவரை தொந்தரவு பண்ணணும்னு நினைப்பார். அந்த அன்பு அவருக்கு ரொம்ப பிடிக்குங்க. இப்போ நம்ம சாதாரணமாகவே நம்மளுடைய மனைவியை நீங்கள் எடுத்துக்கோங்க, கணவர் எடுத்துக்கோங்க. அவங்களோட கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணும்போது அவங்க உண்மையான கணவன் மனைவிக்கு நேரம் தாங்க முக்கியம். அது மாதிரி இயேசும் நேரத்தை ரொம்ப எதிர்பார்ப்பார். கொஞ்ச நேரம் அவரோட உட்காந்து விளையாடி பேசி சிரிக்கணும். ஏன்னா அவர் உயிரோடு இருக்கிறாரு. அவர் நம்ம பார்க்குறது மட்டும்தான் இல்லை, அவர் நம்மளோட உயிரோடு இருக்கிறாருங்க. ஒரு நாள் இயேசு சொன்னார், நான் பாவி நல்லவன் யாரையும் பிரித்து பார்க்க எனக்கு என்னுடைய சக்திக்கு தெரியாது. அப்புறம் இயேசு சொன்னார், என்னோட இதயத்தை குத்தும்போது வெளிவந்த ரத்தம் எல்லா வித பிரச்சனைக்கும் மருந்து. இந்த மருந்து முழு உரிமையோடு யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு அதோடைய முழு சக்தியும் கிடைக்கும்.